ஐயனார் துணை வானதியோட அண்ணங்க சார். லவ் பண்ணாங்க சார். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் விடலாம்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணி சார் என்ன அடிக்கிறாரு சார் ஒரு அண்ணன், அநியாயத்துக்கு அடிக்கிறாரா சார்? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்படியே அப்பாவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு சார். எல்லாமே பண்றதே அவர்தான் சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி சார். தங்கச்சியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஒரு ஃபேமிலிக்கு என்ன குறைச்சல்? பாண்டி என்ன பண்ணா உங்களுக்கு? படிச்சுட்டு இருக்க பொண்ணை போயிட்டு லவ் பண்ணி இது பண்ணிடுறான்னு எனக்கு ஒரு ஆதங்கம். அடிச்சு அந்த பொண்ணை வீட்லயே உட்கார வச்சிடுறேன். ஒரு மெக்கானிக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையாங்க சார்? இருக்கிறாங்க சார், ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்ல சார். அவங்க தங்கச்சி தான் சார் பாண்டியனை விரும்புறதே அதிகமா. இப்பதான் சார் விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு அவர். டேய் என்ன இல விடாது தெரியாதமா பண்ணிச்சு சார். அது காலேஜ் போறது இல்ல 1000 முறை சொல்லிடுச்சு நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன், பாண்டி கூட பேசுவேன். இவ்வளவு தூரம் சொல்லி அந்த பொண்ணை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களேங்க சார். என்ன கேட்க மாட்டா சார். அவ என்ன பண்ணிடுறா, அப்பப்ப எங்கேயாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பாக்குற மாதிரி போய் அந்த பையனை கூட பார்த்துட்டு எங்களுக்கு பேசுறாங்க. எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. வீட்டுல அந்த கோவத்தை அந்த பொண்ணு மேல நான் காட்டுறோம். நீங்க பொண்ணு மேல மட்டுமே காட்டலையே, அவங்க வீட்ல அவங்க அண்ணி மேல ஏன் காட்டுறீங்க? எவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்க? எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க வீட்ல இருக்க பொண்ணை தான் நான் காட்ட முடியும். உங்க தங்கச்சியே நீங்க பேசுறீங்க, கண்டிக்கிறீங்க, ரைட். அவங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு தெரியல சார். அதாவது வில்லன்கள்லாம் அப்படியே பம்மி ஆன்சர் பண்றத பாக்கல எனக்கே ஒரு மாதிரி. அதுவும் பெண்களாவது மிரட்டி போறாங்க. பசங்கள்லாம் மனுஷங்கா ஏதோ தெரியாம தங்கச்சின்னு அப்படி